ஆதி திராவிடர்கள் பொது இடத்துல புழங்குவதை தடுத்தா அதை வந்து அதுக்கு தண்டனை, அதுக்கு அபராதம். கட்டாயம் மாணவர்களை வந்து பள்ளிகளில் சேர்க்கணும், உண்டு உறைவிட பள்ளிகளில் சேர்க்கணும். அப்படி எல்லாத்தையுமே ஆதி திராவிட மாணவர்களுக்கு பொது வழியை திறந்து விடணும், அவர்களை கட்டாயம் பள்ளிகளில் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் ரத்து பண்ணப்படும். அப்படி உள்ள அனுமதிக்கல அப்படின்னா தடை செய்யப்படுவீங்க. இந்த பொது வெளியை திறந்து விடுறதுக்குல இதெல்லாமே ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமானது. அவங்களுக்கு வந்து நிலம் இருந்தாலும் காசு இருந்தாலும் நிலம் விற்பனை பண்ணாத ஒரு காலகட்டம் அது. 1921 எப்படி இருந்திருக்கும், இன்னைக்கே இப்படி இருக்குது. சந்தை விலைக்கு அவர்களுக்கு நிலம் வழங்குவதற்கான திட்டத்தை அரசாங்கம் தான் கொண்டு வருது. கல்லூரியுடைய நிர்வாகங்கள் இருக்குல்ல, கல்லூரி தலைவர்களே நியமனங்களை போடுறப்ப அதை வந்து ஆதி திராவிடர்களுக்கு மறுக்கப்படுது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மறுக்கப்படுதுன்னு ஒவ்வொரு கல்லூரிக்கும் குழு அமைக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்து ஆதி திராவிட மாணவர்களை சேர்க்கிறாங்க.